நம்ம கார் BS6 அதுவும் புதுசா வாங்கின கார் இனிமேல் PUC சர்டிபிகேட் எடுக்கவே வேண்டாம். 3 years வேலிடிட்டி வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாலையும் கார் குரூப்லையும் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. இது உண்மையா? BS6 கார் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே PUC அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் 3 years வேலிடிட்டி கிடைக்குமா? அப்படின்னா இனிமேல் பொல்யூஷன் சர்டிபிகேட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இல்லனா இது வெறும் சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷனா? இந்த வீடியோல இதை கிளியரா நம்ம சிம்பிளா பார்க்கலாம். முக்கியமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா PUC வேலிடிட்டி பத்தி ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. முதல்ல BS6னா என்னன்னு சின்னதா புரிஞ்சுக்கலாம். BS6ங்கிறது பாரத் ஸ்டேட் 6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கார்ஸ்ல எமிஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ஜின்ல இருந்து வெளியேற அந்த பொல்யூட்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ், ஆக்சிஜன் சென்சர்ஸ், ECU, டீசல் கார்ஸ்ல DPF மாதிரி டெக்னாலஜிஸ் இப்படி பல சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படுது. அதனால பழைய BS3, BS4 வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது BS6 வெஹிக்கிள்ஸ்ல எமிஷன்ஸ் சிக்னிபிகன்ட்லி குறைக்கப்பட்டிருக்கு. இதனால சில பேருக்கு ஒரு டவுட் வருது, BS6 கார்ல பொல்யூஷன் ரொம்ப குறைவு தானே, அப்புறம் ஏன் ஒவ்வொரு வருஷமும் PUC டெஸ்ட் பண்ணணும்? இதுதான் இப்ப பேசப்படுற ஒரு முக்கியமான பாயிண்ட். PUCனா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல். நம்ம காரு பிரிஸ்கிரைப்டு எமிஷன் லிமிட்ஸ்க்குள்ள இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி கொடுக்குற சர்டிபிகேட் தான் இந்த PUCங்கிறது. அதாவது நீங்க ஒரு BS6 கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார் BS6 கார், அதனால எப்போதும் பொல்யூஷன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா வெஹிக்கிள் பழசா ஆக ஆக இன்ஜின் கண்டிஷன், ஏர் ஃபில்டர், ஃபியூல் சிஸ்டம், அப்புறம் ஆக்சிஜன் சென்சார், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், DPF, இன்ஜின் டியூனிங் இப்படி பல விஷயங்கள் எமிஷனை பாதிக்கலாம். அதனால தான் PUC டெஸ்ட் தேவைப்படுது. அப்படின்னா 3 years PUC நியூஸ் என்ன? இங்கதான் முக்கியமான விஷயம். BS6 கார்ஸுக்கு PUC வேலிடிட்டி 3 years ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் மற்றும் சோசியல் மீடியா போஸ்ட்ல சர்க்கிள் ஆயிட்டே இருக்கு. ஆனா இதை கேட்ட உடனே 3 வருஷம் PUC வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. நான் பார்த்த கரண்ட் அபிஷியல் பரிவாகன் PUC சிஸ்டம்ல PUC சர்டிபிகேட்டுக்கு தனியா வேலிடிட்டி அப்டோ அப்படிங்கிற டேட் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது உங்க PUC சர்டிபிகேட்ல என்ன வேலிடிட்டி டேட் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த டேட் வரைக்கும் தான் அது வேலிட். அதனால என்னோட கார் BS6 எனக்கு 3 வருஷம் PUC ஆட்டோமேட்டிக்கலி வேலிட் அப்படின்னு இப்போதைக்கு அசியூம் பண்ணக்கூடாது. உங்க PUC சர்டிபிகேட்டை செக் பண்ணுங்க. அதுல இருக்கிற அந்த வேலிடிட்டி டேட் தான் முக்கியம். BS6 காருக்கு 3 வருஷம் PUC கொடுத்தா என்ன பெனிஃபிட்? இப்போ ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. ஒருவேளை BS6 பிரைவேட் கார்ஸுக்கு 3 வருஷம் PUC வேலிடிட்டி அபிஷியலா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது கார் ஓனர்ஸ்க்கு டெஃபினெட்லி ஒரு பெரிய கன்வீனியன்ஸ் தான். என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, முதல்ல டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் PUC சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது PUC டெஸ்ட் செலவு குறையும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் அப்படின்னா ரிப்பீட்டட் டெஸ்டிங் செலவு குறையும். மூணாவதா நியூ கார் ஓனர்ஸ்க்கு இது ரொம்ப கன்வீனியன்ட். புதுசா வாங்குற காரை அடிக்கடி PUC சென்டருக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் குறையும். ஆனா இது எல்லாமே ஒரு அபிஷியல் ரூலா அறிவிக்கப்பட்டா மட்டுமே இது நடக்கும். அது வரைக்கும் நீங்க கரண்ட் வேலிடிட்டி டேட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். BS6 காருக்கு PUC ஏன் இன்னும் முக்கியம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். BS6 கார் அப்படிங்கறதுனால பொல்யூஷன் வரவே வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் சரியா வேலை செய்யல அப்படின்னா எமிஷன் அதிகமாகும். ஆக்சிஜன் சென்சார் ப்ராப்ளம் இருந்தா அல்லது ஏர் ஃபியூல் மிக்சர் பாதிக்கப்படலாம். இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இருந்தா பொல்யூஷன் அதிகரிக்கலாம். டீசல் கார்ஸ்ல DPF ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எமிஷன் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படலாம். அதனால BS6 டெக்னாலஜி நல்லது. ஆனா வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல டெக்னாலஜி இருந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் எமிஷன் ரெண்டுமே பாதிக்கப்படலாம். இன்னொரு முக்கியமான கன்ஃபியூஷன், இங்க நிறைய பேர் ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. PUC வேலிடிட்டி வேற, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி வேற. ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்க காருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக PUC தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி BS6 வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்காக PUC ஆட்டோமேட்டிக்கலி 3 years வேலிடிட்டி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே செப்பரேட் ரெக்யூர்மெண்ட்ஸ். அதனால உங்க கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சரியா மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது PUC இல்லாம டிரைவ் பண்ணா என்ன ஆகும்? இது லொகேஷன் அப்புறமா அப்ளிகபிள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரூல்ஸை பொறுத்து மாறலாம். ஆனா ஒரு வேலிட் PUC சர்டிபிகேட் வச்சிருக்கிறது வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல பொல்யூஷன் சர்டிபிகேட் செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். உதாரணமா டெல்லி NCR அந்த மாதிரி பகுதிகளில் PUC காம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமா இருக்குது. சமீபத்தில் ஹரியானா NCR பகுதியில் வேலிட் பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்லாத வெஹிக்கிள்ஸுக்கு ஃபியூல் சப்ளையே போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டை வந்து அக்டோபர் 1, 2026 இருந்து அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிற நியூஸும் வெளியாயிருக்கு. அதனால PUC தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சு அலட்சியமா நம்ம இருக்கக்கூடாது. உங்க கார் BS6ஆ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எளிமையான ஆன்சர் என்னன்னா, உங்க கார் BS6ஆ இருந்தாலும் உங்க PUC சர்டிபிகேட்ல வேலிடிட்டி என்ன இருக்குன்னு பாருங்க.
அந்த டேட் எக்ஸ்பயர் ஆகும் முன்னாடியே ரினியூவல் பண்ணிருங்க. என்னோட கார் வந்து BS6 தான், அதனால 3 years PUC ஆட்டோமேட்டிக்கலி வேலிட் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே நம்பாதீங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அப்புறமா பரிவாகன் போர்ட்டல்ல உங்க வெஹிக்கிள் PUC டீடைல்ஸை நீங்க செக் பண்ணியும் பார்க்கலாம். நீங்க என்னைய கேட்டீங்கன்னா BS6 வெஹிக்கிளுக்கு எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால புதுசா வாங்குற BS6 கார்ஸுக்கு லாங்கர் PUC வேலிடிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பிராக்டிகலா இருக்கலாம். எஸ்பெஷலி பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸுக்கு முதல்ல சில வருஷத்துக்கு மட்டும் PUC வேலிடிட்டி நீட்டிக்கிறது வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு ஒரு கன்வீனியன்ஸா இருக்கும். ஆனா அது அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராப்பர் எமிஷன் கண்ட்ரோலும் இருக்கணும். ஏன்னா கார் வந்து ஒரு மிஷின், இன்னைக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்க ஒரு காரு ஒரு வருஷம் கழிச்சு அதே கண்டிஷன்ல இருக்குமான்னு கேரண்டி கிடையாது. அதனால ஒரு பேலன்ஸ் தேவை. வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு அன்னெசரி ஹசிலும் இல்லாம இருக்கணும், அதே நேரத்துல பொல்யூஷன் கண்ட்ரோலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், BS6 கார் ஓனர்ஸுக்கு PUC 3 years வேலிடிட்டி வந்துடுச்சு அப்படின்னு இப்போதைக்கு ஒரு கன்ஃபர்ம்டு ரூலை எடுத்துக்காதீங்க. உங்க PUC சர்டிபிகேட்ல இருக்கிற வேலிடிட்டி அப் டு டேட் செக் பண்ணுங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் அந்த வேலிடிட்டி டேட்டை ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கார் BS6ஆ, உங்க PUC எத்தனை மந்த்ஸ் வேலிட் இருக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கார் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை ஷேர் பண்ணுங்க. இது போல கார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா CDrive சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.